ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் இருக்கக்கூடிய மான்சூன் மழைக்காலம் அப்படிங்கிறது திடீர்னு பார்த்தா 6 மாதம் 7 மாதம் கொண்டு போகுது. நிறைய பேருடைய வீட்டில் ஏன் மழை பெய்யுது அப்படிங்கிறதே தெரியாமல் போராடிட்டு இருக்காங்க, அல்லோல்பட்டு இருக்காங்க. நிறைய பேருடைய வீடு அடித்து செல்லப்படுது. இதெல்லாம் நடப்பது லாவோஸ், வியட்நாம் போன்ற பகுதிகளில். ஆனால் இது 2024 கிடையாதுங்க, 1960, 70களில். ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை. ஆனால் அது அமெரிக்காவுக்கு மட்டும் தெரியும். அமெரிக்காவினுடைய ஆர்பா, டார்பா இவங்களுக்கு எல்லாமே தெரியும். டார்பா பற்றிலாம் தமிழ் புக்ஷம் பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மிகப்பெரிய அளவில் அணுகுண்டுன்னு சொல்லிட்டு இருக்கோமே, எல்லாரையும் அழிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி. அணுகுண்டை விட ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் கிளைமேட். இந்த கிளைமேட்டை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியுமா? ஹார்பாவை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் உண்மையிலேயே அப்படியான எக்ஸ்பிரிமெண்ட் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் நடந்திருக்கு. அதுலேயும் வியட்நாம் போரில் அமெரிக்கா தோற்றுடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தினாலேயே அங்கே அதிகமாக மழை பொழிய வச்சுருக்காங்க. அதுக்கு பின்னாடி நடந்த மிகப்பெரிய ரிசர்ச், அதில் ஏற்பட்ட பின்விளைவுகள், அதனால் ஏற்பட்ட அடுத்தடுத்த திருப்பங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட நெடிய வரலாறுக்குள் இன்றைக்கி நாம் ட்ராவல் பண்ண போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஜியோ என்ஜினியரிங் அப்படிங்கிறது நமக்கு புதுமையான ஒரு டாபிக் கிடையாது, நிறையவே பேசியிருக்கோம். ஆனால் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இதுவரையும் நம்ம பார்த்ததே கிடையாது. நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம், வியட்நாம் யுத்தம் அப்படிலாம் சொல்லும்போது This then is a people's war. Air support missions most of the time, but whenever there is a slight lift, the planes pour it on. இந்த ஆப்ரேஷன் போப்பை அப்படிங்கிறத வச்சு தான் அமெரிக்கா என்ன செய்கிறாங்கன்னா, வியட்நாம்லையும் லாவோஸில் சில இடங்கள்லையும் மிகப்பெரிய அளவில் மழை அப்படிங்கிறத பெய்ய வைக்கிறாங்க. ஆனால் மழை காட்டு மழையாக பெய்யுது. அதற்கான காரணம் என்ன? அங்கே இருக்கக்கூடிய வியட்நாம் ட்ரூப்ஸ் எங்கேயுமே போகக்கூடாது, அவங்களுக்கு தேவையான சாப்பாடு வரக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் அப்படிங்கிறது அடித்து போக வேண்டும், அங்கிருந்து மக்கள் வெளியேறக்கூடாது, இராணுவம் ஸ்தம்பித்து நிற்கணும். இதுதான் அமெரிக்கர்களுடைய மிகப்பெரிய ஒரு எய்மாக இருந்துச்சு. ஆனால் இது ஸ்டார்ட் பண்ணுறது ஏதோ 1970, 72 இந்த காலகட்டம்லாம் கிடையாது. 2வது உலகப் போரிலிருந்து அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தது கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது தான். இந்த கிளைமேட்டை வச்சு ஏன் அது ஒரு டூலாக பயன்படுத்தக்கூடாது, ஏன் அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி 2வது உலகப் போருக்கு பிறகு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின் அப்படிங்கிறது உருவாக்குறதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. 1946 ஜெனரல் எலக்ட்ரிக்கில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு நபர் திடீர்னு சொல்கிறார், எஸ் நான் ஆர்டிஃபிஷியல் ரெயினில் ஒரு முக்கியமான பிரேக் த்ரூவை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அவருடைய பெயர் வின்சென்ட் ஷேஃபர் அப்படிங்கிறது தான். 2வது உலக யுத்தம் முடிஞ்சதுலேருந்தே இந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின் அப்படிங்கிறது பெரிய அளவில் அடிபட்டுட்டு தான் இருக்குது. இதில் ஆர்பா, அதாவது டார்பாக்கு முந்தைய அமைப்பு, டார்பா பற்றி தமிழ் பட்சத்தில் பார்த்துருக்கோம். டார்பா தமிழ் பட்சம் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக்கிலேருந்து அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள், எப்படி ஃபேஸ்புக் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற பல வித்தியாசமான தகவல்களை உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஆர்பாவும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே உபயோகித்து வெதர் எப்படி செயல்படுது, அதை ஒரு நாட்டுக்கு எதிராக எப்படி திருப்பலாம் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக வியட்நாம் யுத்தமும் வருகிறது. வியட்நாம் யுத்தத்தில் இவங்களால் இந்த வியட்நாம் போர் யுக்திகளை கையாளவே முடியலை. அமெரிக்காவினுடைய ட்ரூப்ஸுக்கு பெரிய அடி, எங்கே பார்த்தாலும் இழப்புகள் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்குது. கொரில்லா போர் முறை முன்னாடி அமெரிக்காவினுடைய துருப்புகளால் நிற்கக்கூட முடியலை. வேற வழியே இல்லாமல் 1953 பிரசிடென்ட்ஸ் அட்வைசரி கமிட்டி ஆன் வெதர் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க அமெரிக்கா. வெதரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அன்னைக்கே அமெரிக்கா என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு கமிட்டியை உருவாக்கியிருக்காங்க. இதனுடைய சோதனை முயற்சியா லாவோஸ் பேன்ஹேண்டில் அப்படிங்கிற இடத்துலலாம் கிளவுட் சீடிங்கை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதை செய்யறதுக்காக தனியாக ஒரு ஸ்குவாட்ரனை உருவாக்குறாங்க. 54th வெதர் ரெகனைசன்ஸ் ஸ்குவாட்ரன் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரு ப்ராஜெக்ட், மேக் மட் நாட் வார் அப்படிங்கிறது. ஸோ இந்த 54வது ஸ்குவாட்ரன் என்ன செய்வாங்கன்னா, லாவோஸ் பேன்ஹேண்டில் பகுதியில் விமானம் வழியாக போகும்போது அந்த மேகமூட்டத்துக்குள்ளே எதையோ ஒன்று தூவி விடுவாங்க.
அப்படி தூவி விட்ட பிறகு அவங்க வந்துடுவாங்க. என்ன தூவுறாங்கங்கிறது அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கும் தெரியாது. ஏன் இதை தூவி விடுகிறோம் அப்படிங்கிறத யாரும் கேள்வியும் கேட்டது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தான் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்களே. 1960லேருந்து 1964 வரை இப்படி அவங்க பலவிதமான சோதனை செஞ்சு பார்க்கும்போது 84% மழையை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கு. இது சக்ஸஸ் ஆகுது, இதை நம்ம வியட்நாமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் போப்பை அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. ஆப்ரேஷன் போப்பை இதற்காக விமானங்கள் தேவைப்பட்டுச்சு. எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 1967 மார்ச் 20 போப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 3 C-130 ஹெர்குலஸ் அப்படிங்கிற விமானமும் 2 F-4C ஃபேண்டம் அப்படிங்கிற விமானமும் தாய்லாந்துலேருந்துலாம் எங்கே கொண்டு வரப்படுது, இந்த லாவோஸ் பக்கம் கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு நாளைக்கும் 2லிருந்து 3 முறை பறக்க விடப்படுகிறது. கேட்டால் இதை நாங்கள் வெதர் பார்ப்பதற்காக, வெதரில் என்னென்ன மாற்றங்கள் இருப்பதற்காக இப்படி பறந்து வருகிறோம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க பறந்தது எத்தனை முறை தெரியுமா? கிட்டத்தட்ட 2000 முறை பறந்துருக்காங்க. 1967லிருந்து 1972 வரை இதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் ரெயினை உருவாக்கியிருக்காங்க அமெரிக்கா. அப்படி உருவாக்குனதுக்கு ஒவ்வொரு வருடமும் அவங்க செலவழித்த தொகை ஒரு வருடத்திற்கு $3 பில்லியன் ஆகியிருக்கிறது. ஒரு மில்லியன் அப்படிங்கிறது 1967 எவ்வளவா இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரும் தொகை. அப்போ இவ்வளோ பெரும் தொகையை செலவழித்த அமெரிக்கா முன்னாடி 4 விஷயங்கள் மட்டும்தான். 1, ரோட் சர்ஃபஸை சாஃப்டன் பண்ணணும். அடுத்ததா லேண்ட்ஸ்லைட்ஸ் அப்படிங்கிறது, நிலச்சரிவு அப்படிங்கிறத ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கணும். ரிவர் கிராசிங், பாலங்கள் இல்லாட்டி அந்த பாலம் சம்பந்தமான விஷயங்கள், ஒரு ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாமே என்ன செய்யணும், அப்படியே வாஷ் அவுட் பண்ண வைக்கணும். 4வதா சேச்சுரேட்டட் ஆயில் கண்டிஷன் அப்படிங்கிறத உருவாக்கணும். ஸோ அந்த வழியாக வாகனங்கள் செல்லக்கூடாது, ஒரு ரிவர் இருந்தால் அதை கிராஸ் பண்ணக்கூடாது, ரிவர் ஓரமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இப்படின்னு சொல்கிற இந்த 4 விஷயங்களுக்காக ஆப்ரேஷன் பாப்பையை உருவாக்குனாங்க. ஆப்ரேஷன் பாப்பை அப்படிங்கிறது ஒரு பெயரில் மட்டும் அறியப்படலை, இதற்கு வேறு சில பெயர்களும் இருந்துச்சு. மேக் மட் நோ வார் அப்படிங்கிற ஆப்ரேஷன், ஆப்ரேஷன் மோட்டர் பூல் அப்படிங்கிற ஆப்ரேஷன், ஆப்ரேஷன் இன்டர்மீடியரி காம்பட்ரியேட் அப்படிங்கிற அந்த பெயர், இப்படின்னு சொல்கிற பல பெயர்களில் இந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின் அப்படி இல்லைனா க்ளவுட் சீடிங்கை செஞ்சு வெதரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அமெரிக்காவால் முடிந்தது. நிறைய மழை, அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வியட்நாம் போர் வீரர்கள் அனுபவித்தாங்க. ஒரு காலகட்டத்தில் இதே மாதிரி 2000 முறை இந்த விமானங்கள்லாம் போன பிறகு நிறைய பேருக்கு டவுட் வருது, ஏன் நம்ம மன்சூன் மட்டும் நிற்கவே மாட்டுக்கு, எதற்காக அதிகபட்சமான மழை பெய்கிறது இப்படிங்கிற கேள்வியில் சின்னதாக லீக்டு டாக்குமெண்ட் வழியாக ஒரு உண்மை வெளியில் வருது. ஆமாம், வெதரை அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஜியோ என்ஜினியரிங், முதல் சக்ஸஸ்ஃபுல் ஜியோ என்ஜினியரிங் அப்படின்னா ஆப்ரேஷன் போப்பை தான். அமெரிக்காவினுடைய இந்த மாதிரியான திட்டம் வெளியுலகத்துக்கு தெரியும் போது லாவோஸ், தாய்லாந்து இந்த ப்ராஜெக்டை நிப்பாட்டுறாங்க. எங்கள் பக்கமாக இனிமேல் எந்த விமானமும் பறக்கக்கூடாது, எந்த விமானத்தையும் எங்களுடைய பேஸ்லேருந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிற பல தடை உத்தரவுகள் வருகின்றன. வேறு வழியே இல்லாமல் வியட்நாமுக்கு எதிராக ஆப்ரேஷன் போப்பையை நிப்பாட்டுறாங்க அமெரிக்கா. 1946லிருந்து டார்பா, அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் இவங்க எல்லாருமே வெதரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போது 2024லையும் அதே மாதிரியான ஜியோ இன்ஜினியரிங்கை செய்யாமலா இருப்பாங்க அப்படின்னா வேறு ஏதோ நான் படிச்சிருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத உங்களால் கொஞ்சமாக கெஸ் பண்ண முடியுதா? அடுத்த டாபிக் என்னவா இருக்கும்? எப்படியான டாபிக் உங்களுக்கு வேணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களே. நல்லதை பகிர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பகிர்ந்துட்டு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.